தூங்குறான். வேலை கும்பிடு போடுறங்கோ. யாரு கும்பிடு போடுறான்? 7 மணி ஏறி முத்துருதான் பெத்து பகலும் பேர் வச்ச சாமி. என் கதை கேட்டு ராத்திரி பகலையாகும் ராவணேஸ்வரர் கதையாவுங்க. அவ்வளவு நேரம்லாம் சொல்லாத. அவ்வளவு பெருசுங்க. வேணாங்க. நீங்க வேணாம்னா எனக்கு வேணாமுங்க. சுருக்கிக்க. எங்கெங்க அந்த நேரத்துல சுருக்குறது பாருங்க சாமி. எங்க அப்பன் பேரா பொழிச்சு விடுங்க. உழைச்சு விடுங்க. நல்லா புரியாம இருக்க அடித்தூர் மாதிரி கிண்ணு கிண்ணு இருப்பானுங்க எப்பனுங்க. அவங்க எங்க அப்பனுக்கு வகுறு மாத்திரம் பானையாட்டத்தை நெல்லி இருக்குமுங்க. எங்க ஊர்ல பாருங்க திருவிழா பார்த்துருச்சுங்க. பார்த்தோடனே எங்க அப்பன் போய் அம்மா கிட்ட போய் அடிப்பானை கேட்டு இருக்கிறானுங்க. அடிப்பான சாமி அடிப்பானை காட்டுன்னு எங்க அப்பன் தூக்கி எங்க அம்மா கிட்ட பானை கொடுத்து போட்டாங்க. அந்த பானையை கொண்டு ஊர் பல்பே எங்க அப்பன் போனாங்க. பலகாரம் வாங்குறதுக்குங்க. ஊர் பலவே போனோம்னா லட்டி சிலேபி முறுக்கு கொய்யாக்கா எல்லாம் போட்டு பானை ரெட்டி போட்டாங்க சாமியா. எங்க அப்ப ஒரு திண்ணி பயலுங்க. ஒரு நாளே உட்காந்து கிண்டு கிண்டு எல்லா பலகாரம் தின்னு போட்டானுங்க. ஏற்கனவே எங்க அப்பனுக்கு வகுறு இப்படி இருக்குமுங்க. இந்த பழசாரி பலகாரம் உள்ள ஓனவன சாமி சும்மா கெடுமுட்டு 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 வகுத்த கழிச்சு இருக்குதுங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பையன் திடீர்னு வெடி விட்டானுங்க. வான விட்டானுங்க. மேல எங்க அப்பா வகுறு பதினு வெடிச்சு போச்சுங்க. வெடிச்சு குடல் குந்தானு வெளி தள்ளிருச்சுங்க. வெளியே தள்ளி எங்க அம்மா கோழி வாசலுக்கு சாணி போடுறதுக்கு வந்தாளுங்க. ஏ சின்ன சின்ன வாடா கோப்பை வெளியே குடலக்காய போட்டு தூங்குறாண்டா அப்படின்னாலுங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா போய் சேர்ந்துட்டானுங்க. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க சாமி நீங்களாம் செத்த அளவு குழி வெட்டுவாங்க. எங்க அப்பா செத்துறதுக்கு யானை குழி வெட்டுற மாதிரி வெட்டினாங்க. அவங்க 4 பேர் தான் தூக்குவாங்க. எங்க அப்புறம் ஊரே சேர்ந்து தூக்குனாங்க. தின்னுபிட்டு கப்புனு குப்புனு உடச்சு வந்துட்டோமுங்க. வந்ததுக்கு அப்புறம் பாருங்க சாமி எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா எனக்கு எடுத்துக்கிச்சுங்க. அவங்க 1 வாரம் பார்த்தாலுங்க 2 வாரம் பார்த்தாலுங்க. 3வது சீக்கிரம் இந்த கோழியாட்ட குளிஞ்சாளுங்க. குளிஞ்ச உடனே புடிச்சு 2 கழிப்பு கழிஞ்சாளுங்க. அவளும் போய் சேர்ந்துட்டாளுங்க. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த ரங்கு பாரு பொத்தக்காரே கூழு முக்க தட்டு பாடு எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் கல்யாணம் பண்றாங்க. சொல்லி போட்டு சாமி 400 கல்யாணம் பண்ணுங்க. 400 போகுது. 400 கல்யாணம் பண்ணணுங்க. நீங்க அந்த 400 மனசுல வச்சுட்டு கடைசியில காலையில சொல்லிடாதீங்க. 400 கல்யாணம் பண்ணணுங்க. அவ எனக்கு மாத்திரங்களா போச்சு. இந்த ஊருக்கு தெய்வம் மாதிரிங்க. படிதாண்டா பத்தினே முன்னாடி ஒத்திதாங்க. அவ படியே கட்டி வைக்கிறத தாண்டறதே இல்லைங்க. அப்படியே குதிச்சு ஏற்றி குதிச்சு வந்துருவாளுங்க. அவ்வளவு மரியாதையான ஆளுங்க. என் பொண்டாட்டி கைராஸ்காரிங்கோ ஒகராஸ்காரி. முத பொண்ணு பார்க்க நேரம் அவங்க அம்மாவுக்கு நான் தானுங்க போனனுங்க. போனனுங்க. அவங்க அம்மா வந்து வெளியே நின்னாங்க. இன்னொன்னு பாட்டு சாமி தாம்பரத்தட்டு மாத்தணுங்க. என் பொண்டாட்டி கைராஸ்காரிங்கோ தாம்பரத்தட்டு மாத்தணுமோ இல்லையோ ஐயோன்னு ஒரு சத்தம். என் தம்பி செத்தியா அவ்வளவு ஒரு ராசிக்காரிங்க. அப்புறம் 8 அளவு கண்ணு கருமால முடிச்சு போட்டு சாமி இறந்தவங்களுக்கு முடிச்சு போட்டு சாமி. அப்புறம் எனக்கு என் பொண்டாட்டிக்கு திருமணம் பண்ண நடந்தாங்க. அவன் உங்களுக்கு தொலைது எனக்கு நொழியிலிங்க. இந்த கல்யாணம் நடந்ததுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு சாமி இந்த முதலம் இருக்குது இல்லங்க. ஒருத்தன் தாலி கட்டுன்னு அன்னைக்கு குழந்தை கடைசி வரைக்கும் போவாங்க. இந்த முதல் அன்னைக்கு பாரு சாமி நான் வீட்டுல படுத்திருந்தேனுங்க. என் பொண்டாடி பாலிசம் போட்டு கிண்ணு கிண்ணு பார்த்தாளுங்க. நான் முகத்திலேயே முடிக்கல பாலிசம்பே பார்த்தனுங்க. வந்தோன்னு பாருங்க ஒரு ஆளே மொடுக்கு எல்லாம் போய் குடிச்சு போட்டனுங்க. அவங்க குடிச்சதுக்கு அப்புறம் என் பொண்டாடி செடி பக்கத்துல வந்து உட்காந்தாளுங்க. என்னைக்கு உட்காந்து பொண்டாடி உட்காராது அப்படி கைக்கு மேல சாலிய போட்டனுங்க. அவன் என் மேல போட்டாளுங்க. ஐயோன்னு ஒரு சத்தம். அவ தங்கச்சி செத்தா. அப்புறம் எப்படி செத்து போறக்குங்க.
நான் 10-12 வருஷமா அவங்க புள்ளியா குட்டியா ஓய்க்கலேதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா சாமியா, என் பொண்டாட்டி பகலைக்கெல்லாம் ஆம்பளை முகத்துல முடிக்கவே மாட்டாளுங்க. ஏன் முகப்பூர் வந்துருமா? இல்லைங்க, முடிக்கவே மாட்டாளுங்க. இந்த 6 மணிக்கு மேல விளக்கு போட்டோன்னு கிளம்பிடுவாளுங்க. இழுவைக்கு என்ன அதை பாக்கி போறது ஆம்பளுக்குறதுங்க. அவங்க 12 மணிக்கு வரைக்கும் இழுவு ஓடுறதுங்க. 12 மணிக்கு மேல நடவு ஓடுறதுங்க. நாத்து நடவு ஓடுறதுங்க. அப்படியே காத்துல கோழி கூப்பிட வருவாளுங்க. வந்து சேலை அவுக்கிட்ட இடுப்பு சுத்தி 100, 50, 20 நோட்டா இருக்குங்க. அவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறாளா? ஒரு ராத்திரி பயிரிடஸ் கொடுத்தது வாங்க போறது அவ்வளவுதான். வேற பொண்டாட்டியே போறாளா இல்ல வேற? 12 நாலு சேர்ந்து 4 பேர்த்து சேர்த்து கூட்டு போய் காசு வாங்கிக்கிறது. வேலைக்கு 5-5 ரூபா வருமானம் மாட்டிருக்க. அருமையான வருமானம் தான். புலம்புற குறியா புள்ள ஊட்டிலன்னு எல்லாம் சொல்றாங்க. சொல்லி போட்டு சாமி பொண்டாட்டிக்கு வயிற்று வலிக்குது கேள்விப்பட்டேன். என்ன அதையா சாமி கேட்கறிய? ஒரு நாள் என் பொண்டாட்டி பக்கத்து வழின்னு சொன்னாலுங்க. கையை புடிச்சு பார்த்தனுங்க. பார்த்தோன்னா அப்பதான் என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு சொன்னி அடி சொல்லியே உனக்கு ரொம்ப பகுத்து வலிக்குன்னு சொல்றா. ஆனா பகுத்துக்குள்ள புழு பூச்சி நிறைய இருக்குதுன்னு நான் சொன்னனுங்க. சொன்னவனு மச்ச அந்த புழு பூச்சி நிறைய இருக்குன்னு சொல்றா. இந்த புழுப்பூச்சி எப்படி போகும்னு கேட்டா. நான் சொன்னேன் சொல்லி சும்மா இருக்காத, நேரம் வீட்டுக்கு போ. ஒரு சின்ன கோழி ஒன்று குடிச்சுக்கா. நல்லா விளக்கணைய அப்படியே முக்கி அப்படியே உயிரோட வெளுக்குன்னு முழுங்கிடுறி. உள்ள போய் இந்த கோழி ஊரா போய் இந்த புழுவை கொத்தி தின்று முடியும் நான் சொன்னனுங்க. சரி மச்சான் அப்படி சொல்றீங்க, இந்த கோழி எப்படி வரும்னு கேட்டானுங்க. நான் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லிய இந்த கோழி வரணும்னா ஒரு சின்ன பூனையை உயிரோட புடிச்சுக்கா. கொஞ்சம் பெருசா உள்ள நுழையிற அளவுக்கு புடிச்சுட்டு நல்லா விளக்குன உயிரோட முக்கு வெளுக்குன்னு முழுங்கிரு. முழுங்கணும் இந்த பூனை போய் கோழி அப்படியே அடிச்சு சாப்பிட முடியும் அப்படின்னு. உடனே பொண்டாட்டி மச்ச கோழி சாப்பிட்டுச்சுன்னா பூனை எப்படி வெளியே வரும்னு கேட்டாளுங்க. அப்படித்தான் நான் சொன்ன சொல்லிய நீ வெளிக்காட்டுக்கு போவே இல்லை காலையில. அப்போது வெறுங்கையோட போகாத 4 செங்கல் எடுத்துக்கா. நல்லா கொல்லி கருவாடு பெரிய கருவாடை ஒண்ணு எடுத்துக்கா. அடுப்பு கூட்டி 2 காயத்துக்கு அதில் வச்சுக்கிட்டு இந்த கருவாடு அடியில காட்டினீங்கன்னா இந்த வாடகை பூனை வெளுக்குன்னு முடிக்க வெளியே வந்துட முடியும் அப்படின்னு. என்னாச்சு கிழிஞ்சு வச்சு அவ்வளவுதான் சொல்லி சுத்தம். சாமி இப்படிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணுங்க. இன்னைக்கு தான் புள்ள வைப்பலாம், நாளைக்கு தான் புள்ள வைப்பலாம்னு பாத்துனுங்க. ஒரு நாள் மச்சா வலிக்குதுன்னுட்டாங்க. சரி நான் பொண்டாடி புள்ள வலி வந்துருச்சாட்டு இருக்குது, புள்ள பேக்க போறாட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சு பாருங்க. இன்னும் இருந்து வேலுமன் காட்டு பக்கம் ஓடினாங்க. சரி கிலோ புள்ள பக்கம் புடுவாளாட்டு இருக்குது, வேலுமன் காட்டு போய் பெப்பாளாட்டு இருக்குது. நான் பின்னுக்கே ஓடணுங்க. அங்க போய் பாக்குறங்க பெக்கிறதுக்கு வழி வரலைங்க. இவ்வளவு பேடுறதுக்கு தாங்க வழி வந்துருக்குதுங்க. என்ன சேம் பண்றதுங்க? அவ்வளவு ஒரு மட்டி சாமி. அவங்களுக்கு தாலி கட்டி தினைக்கு சொல்ற சட்டி சாமியா பாருங்க சாமி. பழைய சொத்து நேரத்துக்கு போன கோயில் உட்காந்து உங்களுக்கு சொல்லலீங்க பட்டுங்க சாமியா. இன்னைக்கு அவ்வளவு 3 பேர் ஒருத்தர் கேட்டு இல்லைன்னா சின்ன வர்றாங்கோ பொட்டம் மூச்சியாட்டு இருக்குது. பொட்டம் என்னை பார்த்தா பொட்ட அப்படி சொல்லு. ஏன்னா உன்னை காணாத போட்டு இப்பதானே உன் பொண்டாட்டி போயிடுறாங்க. எடுத்துருப்பாள செருப்பா தூக்கி ஓரமா போடுறது அப்படி சொல்லுடா. நீங்க அங்க போயிட்டீங்க, கதை மாறி போச்சுக்கோ. எப்படி இப்பதாங்க நான் பண்ண காட்சிக்கு போயிட்டு வரேங்க. எதுக்குடா போனா? இங்க இருந்து நேரம் போனங்க. அம்மா என்னை பார்த்தோன்னு படுத்துக்குச்சுங்க. பாத்தியா படுக்குறா? உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. படுத்துட்டாங்க சாமியா. சரி படுத்துன்னு நானும் சும்மா இல்லைங்க. சின்ன நான் படுத்துட்டேன். 4 குத்து குத்துறாங்க. குத்தி போட்டு வந்துட்டேனுங்க. என்னைய பார்த்தா குத்த மாட்டேன் வேணாங்களா? உன்னை பார்த்து சொல்ற என்ன குத்துனா? உங்களைய பார்த்தா குத்த மாட்டேன்னு சொன்னது காரணம் இருக்குதுங்க. அப்படி நீங்க குத்துற அளவுக்கு இல்லைங்க. ஏன்? நான் தான் அதை செய்யணுங்க, நீங்க போய் செய்ய முடியுங்களா? என்னடா குத்துனா? குத்துறனுங்க 10 மாசத்துக்கு நின்று 10 மாசம் நிக்குமா? அத செருப்பு மூக்குவாரா? ஓ மூக்குவாரா? அப்படி சொல்றா. குடுத்துட்டு தான் வந்தனுங்க. சரி உன் முண்டாட்டி போய் சொல்றேன். அவன் உன் மேல புறான்னு சொல்றான். ஜனசான் சொன்னாங்க. நீ நடக்க நிறைய செய்வீங்க. அது உண்மைதாங்க. ரொம்ப நாளா சைக்கிள் ஓட்டு பழகன்னு ஆசைப்பட்டுங்க. சரி கீழே வந்து குருவோத்த பக்கம் இறங்கி வச்சு நடக்குது. உங்க சுத்தி போட்டு வர்றா. அவன் ரெங்குவார் பேத்திய அந்த வட்டி கொண்டுக்காரி அந்த சுப்பி அவளே அந்த கருப்பி அவளுக்கு மண்டியும் பெருசு அவள் கொண்டையும் பெருசு. அவளை கூட நீங்க 6 மாசம் வச்சிருந்தீங்க. வரேன் சொல்றீங்க.
பண்ணைக்கு வேலை பண்ணைக்கு வேலை வச்சு. ஆசாமி கேட்க சித்தம் பாய் பிள்ளைங்க பட்டாளத்துக்காரன் கட்டி கொடுத்துருங்க. சரி. குண்டி அடிப்படி செத்து போயிட்டாவா. குண்டி குண்டு 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 போட்டுருப்பேன். 5 குண்டு போட்டாவா, 2 குண்டு 3 குண்டு எடுத்துட்டாங்க. சரி. இந்த 2 குண்டு எடுத்து செத்து போறன்னு கேட்கலீங்க. படுக்க வச்சு வெதுக்குன்னு 2 குண்டு எடுத்துட்டாங்க. செத்து போயிட்டானு அந்த பிள்ளை என்கிட்ட வந்து 2ஐயும் பிடிச்சி கசக்கிட்டு அழுகுதுங்க. கண்ண 2ஐயும் கடிச்சு கசக்கிட்டு அழுகுதுங்க. சரி. மத்தபடி நான் தான் வச்சிருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அதல்லடா வேற என்ன தெரிஞ்சு சொல்றாங்க, அங்கேயே படுத்துட்டியாமா? துணை படுத்துட்டு அப்படித்தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அங்க போய் கசு குசுன்னு பேசியாமா? நீங்க சம்பளம் கொடுக்கறது பப்பளிக்காயே பேசப்படி கசு குசுன்னு தான் பேச அப்படித்தாங்க, வேற ஒண்ணும் ஆனா அதடா அங்க போய் படுத்துட்டு கஞ்சி இஞ்சில வாங்கி குடிக்கிறியாமா? கொஞ்சம் பஸ்ஸை வாங்கி ஊத்திக்க அப்படித்தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அதல்லடா என்ன தெரிஞ்சு சொல்றாங்க, ஆனா அந்த பிள்ளைய நீ வச்சுக்க வப்பாட்டியா? மாட்டுக்கு போற வப்பாட்டி ஒன்று இருந்துச்சுங்க, அது நாய் போயிருச்சுங்க. என்ன தெரிஞ்சு சொல்றாங்க, வப்பாட்டில பொண்டாட்டி வச்சுக்கியா? அவ சொல்லுவாங்க உங்களுக்கு அங்க வச்சுக்கோங்க. எனக்கு அறிவு இல்லைங்கய்யா. என் பொண்டாட்டி வேலை எங்கேயும் ஒரு தடவை பாருங்க, பாத்துட்டீங்களா? ஒண்ணும் தெரியலையா? கூட்டிட்டு போங்க, உங்களுக்காக விட்டு தொலைச்சிட்டுனேன். சாமி அவளை திரும்ப சொல்லுங்க, முதுகுலாம் மண் ஓட்டிருக்கு எங்க படுத்துன்னு சொன்னு தெரியலீங்க. ஏண்டா சாமியா அவ ஒரு ஆள் என் பேசுறாங்க, அவளை தூக்கி ஒரு மீது சாமி என் நான் தொட்டா தையலுக்கு எரிச்சுதாட்டி என் பொண்டாட்டி குழுக்கு நீ போனாங்க சேர்ந்திருக்கேன் போற ஆள். நீ சொல்லாயா? ரொம்ப நாள் ஆகி போச்சு. வெள்ளியங்கிரி மலைக்கு மாலை ஓட்டுறீங்களா? என்னடா செய்வது? என்ன வந்து போங்க போறேன். இந்நேரம் மக்களே நீ எங்கடி போயிருந்த, எங்கடி போயிருந்த, இந்நேரம் மக்களே நீ எங்கடி போயிருந்த, எங்கடி போயிருந்த, நல்லாரே கேடி கேடி தடுத்து போன முன்னே, நல்லாரே கேடியோ வெக்கமில்லை போனே, என்ன போன செட்டி என்ன என்ன பாவரல்ல, ஏட்டி எனிடமா இவங்க மலையிடமா, ஏட்டி எனிடமா இவங்க மலையிடமா. செத்து போயிருப்பாளுங்க. யாரு? நீதான் குச்சியை பிடிச்சிட்டு மச்சான கட்டிக்கியா மச்சான கட்டிக்க நீ சொல்லல. நானா சொன்னேன்? அட பாவி பயலே. சாமி நீ கேளுங்க. நான் பாருங்க சாமி செவனேன்னு ஆத்து குளிக்க போனேன். அடிய பிள்ளை செல்லி என்னை கல்யாணம் கட்டிக்கடி நான் செத்து போய் என் கால வந்து விழுகல. நீ யார் கால் விழுந்த? என் கால்ல நான் விழுந்தேன். நீ விழுகல? ஓ காசு கீழே விழுந்துச்சு, முட்டுக்கல் தட்டி விட்டு குப்பிடிக்க விழுந்து அவன் விழுந்து காலில் விழுந்து கால் பேசுறாங்க. விழுந்தில ஒரு ரோக்கு தானே தெரியாது. ஓ எனக்கு தெரியாது. ஒரு ரோக்கு தானே தெரியாது. ஆயா கதை எனக்கு தெரியாது. பாருங்க
பாருசாமி உங்க அம்மா வைக்கிறது எனக்கு தான் தெரியுங்கோ. ஏன் முத பொண்ணு பார்க்க நேரம் உங்க அம்மா கிட்ட போனேன்னு சொன்னோம்லங்க. ஆனா இவளோட உங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாளுங்க. நல்லா கிளங்காட்டு கிண்ணுன்னு இருப்பானுங்க. இவ்வளவு பார்த்தா உடனே இவங்க அம்மா பார்க்க ஊன்னு சொன்னுங்க. நல்லா கிண்ணுன்னு வந்து நின்னாங்க. நின்னதுக்கு அப்புறம் உங்க அம்மா உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியே வரா. பொண்ணு பார்க்குற இடத்துல அவங்க அம்மா உள்ள போக வெளியே வர்றா. ரெண்டு பேரும் உள்ள போக வெளியே வர உள்ள போக வெளியே வர உள்ள போக வெளியே இருந்தாங்க. என்னோட ரெண்டு பேர்த்தையும் ஒரே நேரத்துல பார்க்கற சாமி இவங்கிட்டு இருக்கிறது ஒரு சேலை ஒரு சாக்கிட்டு ஒரு பாவாடங்க. இவ கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இவங்க அம்மா அம்மனத்தோட வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறாங்க. அவங்க அம்மா கட்டி அம்மனத்தோட வீட்டுல படுத்திருக்கிறாங்க. அம்மாவோட அம்மனத்தோட பாத்திரம் அன்னைக்கு கழிச்சு வரும்போது எது தொடைய மாட்டேங்குது. எங்க ஆத்தா பாத்தி அப்படி அப்ப என்ன எப்படி பாத்தீங்க? உங்க அம்மா மாதிரிதான் இருக்கு. சாமி நீங்க வந்தாலும் சொல்றோம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? ஏயா புது கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு நான் என் புருஷனை விட்டு எங்க ஆத்தா வீட்டுக்கு போனேனுங்க. இவன் வந்து வராத மருமைய வந்திருக்காருன்னு சொல்லி எங்க ஆத்தாவை நானும் உட்காந்து விடிய விடிய ஆட்டின ஆட்டி சாமி என்ன தாட்டினீங்க? மாவாட்டணும். மாவாட்டினீங்க பேய் குடிச்சு மண்டே மாவாட்டி சாமி நான் சுட்டு கொடுத்தா பணியாரம் நல்லன்னு சொல்லி எங்க ஆத்தா பணியாரத்தை வாங்கிட்டு நான் தின்னி பையன் சாமி அவங்க அம்மா பணியாரம் ரெண்டு பஞ்சு பஞ்சாட்டு சேர்ந்து தின்னுங்க. இதுக்கு போய் விளக்கம் பேசி திரியாளுங்க. நீ வாங்கி திங்கவே இல்ல. நீ திங்கவே இல்ல. நீங்க கூட்டிட்டு போய் ஆமா எனக்கு அப்புறம் என்ன செஞ்சீங்க? நீங்க என்ன செஞ்சா? சாவடிச்சு போறேன்னு சொல்லி சாவடிச்சு. ஆமா நான் குஞ்சு அடிச்சு போட்டோம்ல. யாரு சொன்னா? இவங்க அம்மாவுக்கு கண்ணு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுங்க. அன்னைக்கு பார்க்க கட்டில குப்பி வச்சு படுத்திருந்தேன். குஞ்சு நசுக்கிறேன்னு வந்து கருப்பு குஞ்சு பிடிக்கணும் புடிச்சு ஒரு நசுக்கு விட்டாங்க. குஞ்சு பிடிக்கிற ஆளுகளா தேவையில்லா பேசிட்டு இருக்காங்க. யார் சொன்னா? சிறங்கவதி சீரகத்துக்கு போனானா? சிறங்கவதி சீரகத்துக்கு போனானா? பழத்துக்கு 2 ஆடு வாரியா சும்மா இருக்க சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவாங்க. அது கொண்டையா வருவாங்க. ஒண்ணுமே தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலும் பொயலகாயுது மச்சில அதை போறது கூட அம்மா போச்சாங்க. இத்தனை நாள் போதையில வந்து வெளிய வச்சு அடிச்சுனுங்க. இன்னைக்கு போதை இல்லாம இருக்குதுங்க. என் பொண்டாட்டி உழுக்கு வச்சு அடிப்பணுங்க. இல்லங்க உழுக்கு வச்சு அடிப்பணுங்க. யார் பத்திரப்படாதுங்க, யார் வராதிங்க, உள்ள வச்சு அடிப்பணுங்க. சாமியா என் பொண்டாட்டி எனக்கு பேச போட்டாங்க. சத்தம் வெளியே கூடாது. உள்ள வச்சு அடிப்பணுங்க. வாடி பாக்கலாம். ஐயோ ஐயோ தாசாமி நீங்களும் மனுஷரா உள்ள உச்சு ஊம குத்துற ஒருத்தர் வர மாட்டேங்குது. நீதான் வரவாடா. எங்க வாடி பாக்க. ஏய் வாடி பாக்க. எல்லாரும் உயிரோட இருக்காங்களா? தெரிஞ்சுக்கிட்டா சாமி அடி எப்படி? இது மாதிரி உன் பொண்டாட்டி அடி. பொண்டாட்டி அடி பட்டைய கலப்புறா. நீனா அடி வாங்கிட்டு பட்டைய கலப்புறாளா? கிளாஸ் எவ்வளவு? 5 ரூபா. அந்த கிண்ணி கோழி கறிக்கோழி கொஞ்சம் புடிச்சு கொடுங்க. சரி வாடி. ஊரு மேல போய் வாஷ் பண்ண முடியா? வாடி போட. என்னை பத்தி உனக்கு தெரியும். தட்டி விட்டு அடிப்பேன். அப்படி எனக்கு வேண்டாம். வாடி அப்படி எனக்கு வேண்டாம். சாமி என்ன பேசுறா? நீ பக்கத்துல இருக்கியா? எங்க வர்றான்? சாமி படுக்காது எனக்கு தெரியும். பொண்டாட்டி அடிக்கிற மட்டமான படுத்து உனக்கா யாரும் தெரியாது.
வா நீ இப்படி கொடுக்குற ஆள் புடிச்சத நீ ஏறுவ சரியா பிடிச்சா சாமி இன்னைக்கு கூட்டு வந்தாலும் நல்லா பிடிச்சிருக்குதுங்க ஏறி பிடிச்சி அடிக்கணுமா நான் தான் இப்படி ஒரு கப்பே வாங்கியிருக்கிறேன் அடிக்காத பொம்பளைங்களை காட்டி விட்டாளுங்க எப்படி ஆம்பளைக்கு பட்டுட்டா வரும் அடி ஒடியாய் ஏய் வேகம் அடிக்காது மெதுவா அடி அடி ஒண்ணே அடிக்க போகுது கொண்டாடி சத்த வேற கத்துறா அடி ஒடியாய் அடி ஒண்ணு போனா போயிட்டு பொம்பளை கத்தர் பண்ண பார்த்தா 2 வயசு பேசுறாங்க ஒரு மூட்டை பொடி ஒரு வருஷம் வந்து பீரஞ்சி புரியலையா ஓடுற பஸ் ஒத்தக்கையே நிப்பாட்டுவேன் அங்கிருந்து பஸ் வரும் கையிட்டு இன்னைக்கு ஏறி வந்துருக்கு ஓடா போயிட்டு பொம்பளை கை 2 வயசு பேசுறாங்க கொஞ்சம் வாங்க இறக்கி வை அவ்வளவு தூரத்துக்கு பத்தாது போதுமான பாரு இது என்ன ராகம்டா காம்போதி பாம்புக்கு 2 கண்ணு பாம்புக்கு 2 கண்ணு மச்சான் பாம்புக்கு 2 கண்ணா எங்க பாம்புக்குள்ள ஒரு கண்ணுதே நான் பார்வதி வெத்த பொண்ணு ஏன் ரேஷன் கடையில பேர் மாத்திக்கீங்க காலுக்கு கீழால நான் பாம்பா துடிக்கிறேனே ஆமி அங்க உம்மா தேனுக்கு 2 கண்ணு தேனுக்கு 2 கண்ணு நான் தேவி மக பெத்த பொண்ணு அடி அடி பார்த்து நீ தேர்ல போறான்னு நான் தேடா துடிக்கிறேனே அப்பா கையதான் முறிச்சு வச்சு காலையில கஞ்சியாரு ஆக்கி வைப்பா காமாசி ஹோட்டல் பொட்டாட்டி அழுகுறாளே நான் தெரியாம அடிச்சுட்டண்டி இந்த கொரோனா டயத்துல ஹோட்டல் கடையை மூடிட்டானே எங்கடி உங்ககிட்ட வரல ஒண்ணு நான் கட்டி அழுக முன்னா கட்டி அழுக முன்னா உன் மேல கத்த மாட்டோம் ஒரு கலையே உன்னை நான் முட்டி அழுக முன்னா உன் மேல முத்திர கவச்சி அடி கள்ளி மரத்தடியே என் பொண்டாட்டி கையோடி பேழையில ஐயோ பாதிப்பி பேழையிலே என் பொண்டாட்டி பண்ணி வந்து முட்டி இருச்சோ இருந்து இறங்கிட்டீங்களா பெரிய பண்ணைய வீட்டுல மாடு செத்து போச்சுடா. மாடுங்களா எங்க சாமியா பெரிய பண்ணையா சாமியா பொண்டாட்டி செஞ்சு பாத்தீங்களா சாமியா பொண்டாட்டி எங்க ஐயோ 9 மாசம் நாளத்துக்கு பிறகு வெளியே எடுத்து கிடப்பாங்களாங்க ஆய்வடி மாசம் நாய் பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. ஏண்டா நான் கூட சின்ன வீட்டுல சாவு ஒருத்தர் அழுகுறேன். ஏயா நான் நீ நினைச்சுதான் அவரை கட்டி பிடிச்சிட்டானா? சரி நான் எப்படி போதையில இருந்தியா உனக்கு அவர் நல்லாவே செய்தார். அவசரத்துல செஞ்சதா பச்சாண்டி இருக்கு அடி போசம் சண்டை கட்டினா தவால் போடும். அடுத்து சண்டை கட்டணும்னா ஊருக்காரங்களும் அது மாதிரி நாடா வைக்கணும். நீங்க போங்க பாத்துக்கிறேன். சரி போ போசாமிங்கிற
சில்லி அந்த 3 கிராம் 10 ரூபாயா